குப்பை குழியை பார்த்துட்டோம், இந்த வீட்டுக்கு பொண்ணு தரலாம் அப்படின்னு போவாங்க. அப்படிதான் ஒரு காலம் இருந்துச்சு. அவங்க வந்து குப்பை குழி இருந்தாங்க, அவங்க ஆடு மாடு இருக்குன்னு அர்த்தம். இந்த குப்பை குழி இருந்தா அவங்க விவசாயம் இருக்குன்னு அர்த்தம். வரப்பு நல்லா இருந்தா விவசாயம் பண்றாங்கன்னு அர்த்தம். இதுவே போதும். அதான் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு தகவல் கேள்விப்பட்டேன், ஒரு தக்காளி செடி பற்றி நல்லா வளர்த்து ஆமாங்க. ஜெர்மன்ல வெளிநாடு வரைக்கும் அது புகழ்பெற்று இந்த வேப்ப மரத்தினுடைய பேட்டன் உரிமையை அமெரிக்காக்காரங்க வாங்க நினைக்கும் பொழுது அதை வந்து இல்லைன்னு மறுக்கிறதுக்கு அந்த கேஸை நம்மால் ஒரு இருக்காரு. அது கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நான் அவரோட பணியாற்றினேன். அவர் ஜெர்மனில் அந்த கேஸ் நடந்துச்சு. ஜெர்மனில் அந்த கேஸ் நடக்கும்போது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து என்னென்ன விவசாயம் நம்ம செய்யணுமோ இதையெல்லாம் கொண்டு போனார். இந்த வேப்பங்குச்சியிலேருந்து பள்ளிக்கு தருது, இந்த வேப்பம் புண்ணாக்கிலேருந்து விவசாயத்துக்கு பூச்சி கட்டுப்பாடு செய்கிறது, இந்த வேப்ப மரத்துலேருந்து கதவு வேலை செய்கிறது, இந்த வேப்ப மரத்துலேருந்து இந்த நோய் நொடிகளெல்லாம் அகற்றுறது, இந்த மாதிரி நிறையா விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஒரு 50க்கும் மேற்பட்ட விஷயங்கள் சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது இந்த மாதிரி நாங்கள் தக்காளி செடி கூட நம்ம ஊரில் வளர்த்தோம். 13 அடி உயரம் வந்துச்சு. 13 அடி சார். நம்ம மனிதனுடைய சராசரி வரணும்னா 5 அடி. அவன் 2 மனிதனுடைய 6 அடிக்கு மேலே இல்லை. ஆனால் ஒரு தக்காளி செடி 12 அடி வச்சுருக்கீங்க. அதை நானே வளர்த்தேன். அதிசயமாக இருக்குது. அதை வளர்த்துட்டு அந்த காய் காய்ச்சிச்சு. காய் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சு. அப்போ நம்ம கிட்ட போய் ஐயா செடி வளர்ந்துருச்சு, காய் காய்க்குது, காய் பெருசா இல்லையேன்னு சொன்னேன். இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் ஒரு குழியை பெரிய சாம்பலை கரைச்சி அந்த குழியில் ஊற்றி மூடிடு அப்படின்னாரு. ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு பார்த்தா செடி நல்லா இருந்துச்சு, பூ பூத்துச்சு. அந்த சின்ன சின்ன காயா காய்ச்சி தக்காளி நல்லா பெருசாக வந்துச்சு. சாம்பல் சத்து பத்தலன்னு சொன்னார். சாம்பல் சத்து பத்தல. செடியை வந்து பார்க்கல, நான் சொன்னதை வச்சே சொன்னார். செடிக்கு சாம்பல் சத்து பத்தல, சாம்பல் சத்து இருந்தால் பெருசாக வரும்னாரு. அது இப்போ சின்னதுன்னா எந்த சைஸ் இருக்கு? நீங்கள் சொன்னீங்க சின்னதாக இருந்தது, அப்புறம் பெருசாக இருந்தது. வந்து அரிநெல்லிக்காய் மாதிரி நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், சுண்டக்காய் சைஸ், சுண்டக்காய் அளவில் இருந்தது. ஆமாம். பெருசாக என்ன பெருசாக வரும்போது கொய்யாப்பழம் மாதிரி. கொய்யாப்பழம் அளவு. ஆமாம். நம்ம வெளிச்சந்தையில் கிடைக்கிற அந்த தக்காளி. ஆமாம், நாட்டு கொய்யாப்பழம் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த சாம்பல் சத்து தான் அதுக்கு. அந்த செடியை போட்டோ எடுத்து ஜெர்மனியில் வந்து அந்த பேட்டன் உரிமைக்காக போராடும் பொழுது இந்த போட்டோவை கொண்டு போய் ஒரு ஆதாரமாக வச்சார். எங்கள் விவசாயிகள் பல்வேறு விதத்தில் நாங்கள் செய்கிறோம். அதை வேப்ப மரம்